அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வீட்ல மட்டன் பிரியாணி செஞ்சோம். அது எவ்வளோ ஈஸியா செஞ்சேன் அப்படின்றத உங்க எல்லார்கிட்டயும் நான் ஷேர் பண்ண போறேன். 2 உலக்கு பிரியாணி அரிசி, யூனிட் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அத நல்லா அலசி ஊற வச்சுக்கலாம். 1/2 கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். அத நல்லா கழுவிட்டு குக்கர்ல ஒரு 4 விசில் வச்சிரலாம். கறி எப்பயுமே அவிக்கும்போது வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றி அவிக்கணும். இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஏறும். தண்ணி எப்பயுமே அதிகமாக வைக்கக்கூடாது. 1 கிளாஸ் இல்லை 1.5 கிளாஸ் போதும். கறியை பொறுத்து வேக வைக்கணும். நான் 4 விசில் வச்சுருந்தேன். மீடியம் சைஸு 6 இல்லை 7 வெங்காயம் தக்காளி எடுத்து நறுக்கிக்கலாம். இது 1/2 கேஜிக்கு கம்மியாக இருந்திருக்கும். வெங்காயத்தை எப்பயுமே நீல வாக்கில் தான் நறுக்கணும். வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே ஒரே ஷேப்பில் தான் வெட்டணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்பயுமே பிரியாணிக்கு அதிகமான வெங்காயம் தக்காளி போடக்கூடாது. நல்லா கனமான பாத்திரத்தில் தான் பிரியாணி செய்யணும். சட்டி நல்லா சூடானோன்னா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நிறைய தேவையில்லை. ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதையே ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு, 1 இலை எல்லாமே ஒன்று போதும். அப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறங்க. அப்புறம் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஏலக்காய், கிராம்பு 6 பட்டை கொஞ்சம், அன்னாச்சிப்பூ கொஞ்சம், இலை கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு சுற்றிக்கலாம். பிரியாணிக்கு எப்பயுமே அப்படியே போடுறத விட கொஞ்சம் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். கடையில் உள்ளது வாங்காதீங்க. அந்தளவுக்கு அது ஹெல்த்தி கிடையாது. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கணுன்னு உப்பு போடுவாங்க. நான் எப்பயுமே அப்படி போட மாட்டேன். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். நல்லா வதங்கிடும். லாஸ்ட்டில் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்ச மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் 2.5 ஸ்பூன் போட்டிருந்தேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணலை, மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நான் ஆச்சி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அதில் 2 ஸ்பூன். மசாலாவோட பச்சை வடை போக தண்ணி ஊற்றுவாங்க. பிரியாணிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. எப்பயுமே தயிரை ஊற்றிடணும். தயிரை ஊற்றி அந்த மசாலாவோட நல்லா ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ண வேணாம். மட்டனை மட்டும் ஃபில்டர் பண்ணி போடுங்க. கறியில் நல்லா மசாலா பிடிக்கணும். அதுக்கு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 கப்பு அரிசிக்கு 4 உலக்கு தண்ணி வைக்கணும். யூனிட் அரிசியாக இருந்தால் கூட அப்படியே வைங்க. பாசுமதிக்கு மட்டும்தான் 1.5 கப்பு அளவு வைக்கணும். மற்ற எல்லாத்துக்குமே 2 கப்பு தான் தண்ணி வைக்கணும். டபுளாக தான் வைக்கணும். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் புதினா மல்லி கொஞ்சம் மேலாப்பில் தூவி விட்டுறலாம். லாஸ்ட்டில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். அது நல்லா பாயில் ஆகட்டும். அடிக்கடிலாம் கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். நல்லா வேகட்டும். நம்மளுக்கு தெரியும் வெந்துருச்சுன்னு. அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ நம்ம தம் வச்சிடலாம். இரும்பு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே பிரியாணி சட்டியை வச்சிடணும். சிம்மில் இருக்கணும் அடுப்பு. 15லேருந்து 20 நிமிஷம் இருக்கணும். இதுதான் தம்மு. பெரிய விஷயம்லாம் இல்லை. அதுலேயே சோறு நல்லா புளிங்கிரும். நல்லா 20 நிமிஷம் தம்மில் இருந்துச்சு. சாப்பாடு ரெடி. அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பொரிக்கல. Emotional damn it. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உண்மையே சொல்லிடு. உண்மையா சூப்பரா இருக்கு. போய் சொல்லாத. ரசமால சூப்பரா இருக்கு.